ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். இப்போ கேங்கிறதுக்கு அந்த உடையங்கிற அர்த்தம் மாறி இக்குங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம கேங்கிறது பயன்படுத்துவோம் வாக்கியத்தில். ஆனால் அந்த கேக்குரிய மீனிங்கே வராது, உடையனும் வராது, இக்குங்கிற மீனிங்கில் வருமானாலும் அதுவும் வராது. அது எப்போனா ஒரு வாக்கியத்தில் இரண்டு எழுவாய்கள் வந்துடும். எழுவாய்னா என்னது? சப்ஜெக்ட்ஸ், ரெண்டு சப்ஜெக்ட்ஸ். அது உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியும், ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியும். அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் அந்த ரெண்டு சப்ஜெக்டும் வேறு வேறு வினைகள் புரிய வேண்டும். அப்படி வேறு வேறு வினைகள் புரிந்தால் அங்கே மொதல் சப்ஜெக்டோட கே சேர்க்கணும். ஆனால் அந்த கேக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அது ஒரு தனியாக ஒன்று சேர்ந்துருக்கும், அதுக்கு எந்த பொருளும் இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கோ. ராமன் வருகிறான், சீதை போகிறாள். ரெண்டும் தனித்தனி சென்டென்ஸ் பாருங்க. ராமன் வருகிறான், ராம் ஆத்தா ஹை. சீதை போகிறாள், சீதா ஜாத்தி ஹை. இப்போ ரெண்டும் தனித்தனி சென்டென்ஸாக சொன்னேன். ராமன் வருகிறான் தனி சென்டென்ஸ், சீதை போகிறாள் தனி சென்டென்ஸ். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்றாக்குங்க. எப்படி ஆக்கலாம்? ராமன் வந்தபோது சீதை போனாள். கரெக்டா? அப்போ ராமன் ஒரு வினை புரிகிறார். ராமனுங்கிறது சப்ஜெக்ட், வந்தானுங்கிறது ஒரு வெர்பு, தனி வினை. சீதைங்கிறது ஒரு சப்ஜெக்ட், போனாளுங்கிறது ஒரு வினை, வெர்பு. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வந்துருச்சு. ரெண்டு சப்ஜெக்ட் என்ன செய்யுது? ரெண்டு வேறு வேறு வினைகள் புரிந்தன. அப்போது தனி சென்டென்ஸாக இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. ராமன் வந்தான், ராமாயா. சீதா போனாள், சீதா கை, முடிஞ்சிருச்சு. ஆனால் ரெண்டும் ஒன்றா சேர்க்குறப்ப ராமன் வந்த போது சீதை போனாள். இப்போ இந்த வந்த போதுங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆத்தே சமை. அப்போ யார் வந்தார்? ராம். அப்போ ராம் ஆத்தே சமை சீதா கை. போதுமே. ராம் ஆத்தே சமை சீதா கை, இதான கரெக்டாக இருக்கணும். ஆனால் அந்த சென்டென்ஸ் தப்புங்கிறேன் கிராமட்டிக்கலாக. அப்போ என்ன செய்யணும்னா அந்த ராமுங்கிறதோட கே சேர்த்துக்கணுமா. இப்போ ராம்கே ஆத்தே சமை சீதா கை, அதுதான் சரியான சென்டென்ஸா. இந்த கேக்கு இங்கே எந்த ஒரு மீனிங்கும் வரலங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வாக்கியங்களே சிலது பார்ப்போம். ஆசிரியர் வந்தபோது மாணவர்கள் எழுந்து நின்றனர். எழுந்தனர் வச்சுக்கோம். ஆசிரியர் வந்தபோது மாணவர்கள் எழுந்தனர். இப்போ ஆசிரியருங்கிறது ஒரு சப்ஜெக்ட், மாணவர்கள்ங்கிறதும் ஒரு சப்ஜெக்ட். வந்தபோதுங்கிறது ஒரு வினை, எழுந்தனருங்கிறது ஒரு வினை. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வெவ்வேறு வினைகள் புரிந்திருக்கின்றன. இது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஆசிரியருங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? அத்தியாபக். வந்த போதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆத்தே சமை. மாணவர்களுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? வித்யார்த்தி. எழுந்தனருங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? கடே ஹுயே. அப்போ எல்லாமே சேர்த்து சொன்ன என்ன ஆகும்? அத்தியாபக் ஆத்தே சமை வித்யார்த்தி கடே ஹுயே. ரைட்டா? தப்பு. என்ன தப்பு? ஏதோ தப்பு. என்ன தப்பு? கே போடலை. எங்கே கே போடணும்? சப்ஜெக்டோட. எந்த சப்ஜெக்டோட? மொதல் சப்ஜெக்டோட. மொதல் சப்ஜெக்ட் இங்கே என்னது? ஆசிரியர். ஆசிரியருக்கு ஹிந்தியில் என்னது? அத்தியாபக். அப்போ அத்தியாபக் பக்கத்தில் கே போட்டு சொல்லுங்க. இப்போ சென்டென்ஸ் தமிழில் சொல்லுங்க. ஆசிரியர் வந்தபோது மாணவர்கள் எழுந்தனர். அத்தியாபக் கே ஆத்தே சமை வித்யார்த்தி खड़े हुए. अध्यापक के आते समय विद्यार्थी खड़े हुए. अध्यापक के आते समय विद्यार्थी खड़े हुए. இதுதான் சரியான சென்டென்ஸ். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். போலீஸை பார்த்ததும் திருடன் ஓடினான்.
போலீஸை பார்த்ததும் திருடன் ஓடினான். இப்போ என்ன, போலீஸை பார்த்தார், திருடன் ஓடினான். அப்போ போலீஸ் ஒரு சப்ஜெக்ட், திருடன் ஒரு சப்ஜெக்ட். அப்போ மொதல் சப்ஜெக்டோட கேஸ் சேர்க்கணும். மொதல் சப்ஜெக்ட் இது போலீஸ். அப்போ போலீஸோட கேஸ் எடுத்து சொல்லிடுவோம். पुलिस के देखते ही चोर भाग गया. पुलिस के देखते ही चोर भाग गया. पुलिस के देखते ही चोर भाग गया. सेंटेंस ரைட்டா? ரைட். ஏன் சப்ஜெக்டோட கேஸ் எடுத்துட்டீங்க, மொதல் சப்ஜெக்டோட சென்டென்ஸ் ரைட். கூண்டை திறந்ததும் பறவைகள் பறந்தன. கூண்டை திறந்ததும் பறவைகள் பறந்தன. पिंजड़े के खोलते ही चिड़िया उड़ गए. पिंजड़े के खोलते ही चिड़िया उड़ गए. पिंजड़े के खोलते ही चिड़िया उड़ गए. மழை பெய்ததும் மக்கள் ஓடினர். மழை பெய்ததும் மக்கள் ஓடத் தொடங்கினர். पानी के बरसते ही लोग दौड़ने लगे. पानी के बरसते ही लोग दौड़ने लगे. पानी के बरसते ही लोग दौड़ने लगे. அடுத்த வாக்கியம், ஃபேன் போட்டதும் தூக்கம் வந்துவிட்டது. ஃபேன் போட்டதும் தூக்கம் வந்துவிட்டது. पंखा के चलाते ही नींद आ गई. पंखा के चलाते ही नींद आ गई. पंखा के चलाते ही नींद आ गई. கதவு திறந்ததும் காற்று வந்தது, வெளிச்சமும் வந்தது. கதவு திறந்ததும் காற்று வந்தது, வெளிச்சமும் வந்தது. दरवाजा के खोलते ही हवा आई, प्रकाश भी आया. दरवाजा के खोलते ही हवा आई, प्रकाश भी आया. दरवाजा के खोलते ही हवा आई, प्रकाश भी आया. அவனை பார்த்ததும் எனக்கு கவிதை வருகிறது. அவனை பார்த்ததும் எனக்கு கவிதை வருகிறது. उसके देखते ही मुझे कविता आती है. उसके देखते ही मुझे कविता आती है. उसके देखते ही मुझे कविता आती है. இப்போ கே என்பது உடையங்கிற மீனிங்கும் வரும், கே என்பது இக்குங்கிற மீனிங்கும் வரும், கே என்பது மீனிங் இல்லாமலும் வரும். இப்போ இதெல்லாம் எப்போ எப்போ பயன்படுத்துகிறோங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற ஹிந்தி பலரால் பாராட்டப்படக்கூடிய ஹிந்தியாக இருக்கும். செய்வோம், ஜெயிப்போம். நம்ம சேனல்ல பார்க்குற எல்லா வியூஸும் அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.